அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரிய பகவானவர் மகரத்திலையும், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் மகரத்திலையும், அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பின் புதன் பகவானவர் கும்பத்துக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானவர் கும்பத்துக்கும், அதே மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பின் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு. அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு, சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு, குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு, கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு. சோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி 23க்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது. சோ அதிகப்படியான கிரகங்கள் 5 கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும். அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல இருக்கிறதோட 11ஆம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி 10ஓட 11ல போய் இப்ப உட்காருது. அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபம். இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். 11ஆம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல. சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இது நாட்டு ரீதியா. இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமா இருக்கார். சோ இது ஒரு பாதிப்பு இல்ல, சூப்பரான நிகழ்வு. அதே மாதிரி 23க்கு அப்புறம் பயிற்சியாகி ராகியோட இணைகிறார். அப்ப மாச கடைசியில தான் ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படிங்கறது அர்த்தம். அதுவரை எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாருக்கும் குருவாவீங்க, நீங்க எல்லாரையும் வழி நடத்துவீங்க, யார் யாரை எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவீங்க. உங்க அப்பா உங்க பேச்சை கேட்பாரு. எல்லாரையும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பு உங்க கைக்கு வந்துடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். எல்லாமே சாதகமா இருக்கு. காரணம் செவ்வாய் உச்சமானதுதான், வேற எதுவுமே இல்லை. குரு 8ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் பாதிக்கப்படும். ஏதாவது வெளிநாட்டுக்கு போறேன், அங்கே போறேன், இந்த போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ஆட்களா அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராகுவோட இணைகிறார். அப்படி அவர் ராகுவோட இணையும் போதுல என்ன செய்வார்? அவங்களுக்கு ஆசையை கிளப்புவாங்க. அவங்களுக்கு ஆசை அதிகமாகும் போதுல என்ன ஆகும்? பொன் மேலேயோ பொருள் மேலேயோ ஏதோ ஒரு விபத்துல ஆசைப்படுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நடக்கும். அது பிரம்மாண்டமா செலவு பண்ணுவீங்க. 12ஆம் அதிபதியும் சுக்கிரன், 7ஆம் அதிபதியும் சுக்கிரன். அப்ப அவங்களோட ஆசைக்காண்டி நீங்க பிரம்மாண்டமா ஏதாவது ஒண்ணு செலவு பண்ற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். 5ஆம் இடத்துல இருக்க சனியும் வக்ரம் பெற்று இருக்கும் குருவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுலயும் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து இத்தனை நாள் பிரிக்காம இருக்கு, பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசுனீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க சனி தேவையில்லாம உங்களுக்கு இழப்பு இழத்தான் கொடுப்பாரே ஒழிய கொடுக்க மாட்டார். வேணா குரு வக்ரமா இருக்காரு, சனி அங்க இருக்காரு, அப்ப அங்க நஷ்டம் அப்படிங்கிற கணக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? 10ஆம் இடத்துல கேது, தொழில் ஸ்தானம் ரொம்ப பாதிக்கப்படும், ஏமாந்து போற அமைப்பு. என்ன சொல்ல போனா உச்ச செவ்வாயாகவே இருந்தாலும் தொழிலை பொறுத்தவரை நம்ம 0 தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொடுக்கும். சோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப நாட்களா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க, 7ஆம் இடத்துல கேது இருந்து, 7ஆம் இடத்துல இல்ல லக்னத்துல கேது இருந்து எனக்கு திருமணம் தடை தாகுது, தள்ளி போகுது, 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருக்கு, அதனால திருமண தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு கைகூடி வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல தொழிலை முடக்கி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது கேதுவால முடியும். 10 எப்பவுமே கேது ஒரு இடத்த லாக் பண்ணுதுன்னா இன்னொரு ஏதோ ஒரு திரிகோணத்தை கேந்திரத்தை வெளிப்படுத்துது, பாசிட்டிவா இயக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 லாக் ஆகுதுன்னா 7ஓ 1ஓ 2ல ஏதோ ஒண்ணு பிளஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்ப பிளஸ் ஆக்டிவேட் ஆகும்போது ஒண்ணு சமுதாயத்துல உங்களோட பேர் உயர்ந்து நிற்கும், இல்லையா உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்ல மனைவியின் பேர் உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. ஃபுல்லா பாசிட்டிவ் தான். தேவையில்லாம ஆடம்பர செலவு மட்டும் பண்ணாதீங்க. குறிப்பா கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. கடன் வாங்கி நகை வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி ஆடம்பரம் பண்றது, கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம். பண்ணீங்கன்னா அது பின்னாடி பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்ன சொல்ல போனா இந்த காலகட்டத்துல அது பண்ண வைக்கும். அப்படி பண்ணிதான் எல்லா காரியங்களையும் சாதகமா இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி காமிக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தொழில எதுவும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தா வாங்கி தைரியமா வாங்காதீங்க. பயந்து பயந்து வாங்க. காரணம் என்ன? 10ஆம் இடத்துல கேது, அது முடக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா 10க்கு 6ஆம் இடத்துலதான் செவ்வாய் உச்சமாகிறார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 10க்கு 6ஆம் இடத்துலதான் செவ்வாய் உச்சமாகிறார், 10க்கு 6ஆம் இடத்துல தான் சூரியன் நிற்கிறார், எல்லாமே இருக்கு. சோ அதை கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமா கையாளுங்க. வெளிநாட்டுல இருக்கவங்களுமே கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷா நட்சத்திரக்காரர்கள். விஷா நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்தவரையும் 8ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கு. சோ நீங்க இந்த நேரத்துல விருச்சிக ராசிக்கு ஒரு பாசிட்டிவா, அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்க கவனமா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்க வெளிநாட்டுக்கு போறதுதான் நல்லதே. ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கணும், இல்ல மருத்துவமனையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 8ல குரு வக்ரமாயிட்டாரு. அப்படி இருக்கும் போதே ஏதாவது தேவையில்லாத செலவு, தேவையில்லாம ஏமாந்து போறது, தேவையில்லாத மனக்கசப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னன்னு சொல்ல போனா இந்த காலகட்டத்துல விஷா நட்சத்திர பெண்களா இருக்கும் போதுல அப்பா அம்மா வரன் பாக்குறேங்கிற பேர்ல நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. இந்த பையனை பாக்குறேன், அந்த பையனை பாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. இப்படி ஏமாந்துருப்பேனே, போய் மாட்டியிருப்பேனே அப்படின்ட்டு. சோ எந்த ஒரு விஷயத்திலையும் மனசை மட்டும் நோகடிச்சுக்காதீங்க. உங்களுக்கு லக்னத்து இன்னும் சொல்ல போனா ராசியிலே சந்திரன் நீச்சம் ஆவார். மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகும், டைவர்ட் ஆகும், தப்பு தப்பான விஷயங்கள்லாம் தோணும். எல்லாத்தையும் சமாளிப்போம் வாங்க அப்படின்ட்டு போகணும். எதுவுமே தப்பு இல்லை இந்த உலகத்துல. நம்ம தவறான பாதையில போறதுதான் தப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். தவறான வழிகாட்டுதல் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இப்படி போய் பண்ணிக்க, அப்படி போய் பண்ணிக்க, இப்படி பண்ணா இது கிடைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போய் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப சூரியனோட செவ்வாய் சேர்ந்திருக்கு, கவர்மெண்ட் ஜாப் எல்லாருமே ஆசைப்படுறது. இந்த மாதிரி பணம் கொடுத்து போனா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் யாராவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாலாம் நம்பவே கூடாது. நம்பினீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா சொல்றவங்களே உங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்கணுங்கிறதுக்காண்டி தான் சொல்றாங்க, வேற எதுக்காண்டியும் சொல்லல. சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நைட்டு தூங்காம நிறைய ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நைட்டு ரெஸ்ட் எடுக்கும் போதுல எதையும் தேவையில்லாத சிந்தனை பண்ணாம ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேட்டு தூங்கினா கூட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி தூங்க வரும். சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்ரன், 12ஆம் அதிபதி சுக்ரன் ராகுவோட இணைஞ்சு 8ஆம் இடத்துல இருந்து குரு 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள்லாம் தோணும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை. அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப பேசுவீங்க. 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று தொடர்பு கொள்றாருல, பேசுவீங்க. தப்பு தப்பா நிறைய பேசுவீங்க. யார்கிட்ட எப்படி வாய விடணும்னு தெரியாம வாய விடுவீங்க. என்னன்னு சொல்ல போனா உங்க வார்த்தைகளை நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்க பேச 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 அதை கேட்டு 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 அதுல ஏதாவது இப்ப ஒண்ணும் இல்லை, முதலீடே வச்சுப்போம். ஏதாவது ஒரு பிசினஸோ ஏதாவது ஒரு முதலீடோ போட்டு அவங்கள ஏமாத்தணுங்கிறதுக்காண்டி நீங்க பேசுவீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம்? சோ நீங்க இந்த நேரத்துல பேச்ச குறைச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க நல்லா இருப்பாங்க. அவன் நாசமா போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பேசலாம். அப்படிதான் சொல்லுங்க. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதும் செவ்வாய் உச்சமாகி அடுத்த செவ்வாய் ராகுவோட சேரப்போகுது. அதனாலதான் இப்படி 100% சொல்றேன். இதை செவ்வாய் ராகுவோட சேரும்போது நான் வாழணுங்கிறதுக்காண்டி எவனை வேணாலும் கெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வரும். சோ அந்த அமைப்புகள்ல இருந்து நீங்க கொஞ்சம், அதாவது இன்னைக்கு நீங்க செஞ்சா பின்னாடி வரும், நமக்கே அது திரும்பி வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா 12 இடத்துக்கும் செவ்வாய் போவார், 12 இடத்துக்கும் குரு போவார், 12 இடத்துக்கும் ராகு போவார். நீங்க யாரை ஏமாத்துறீங்களோ, எந்த ராசிக்காரரை ஏமாத்துறீங்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அப்ப நீங்க அவங்கள்ட்ட ஏமாந்து போவீங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே சாதகமா இருக்கும், வருமானம் அதிகமா இருக்கும், பேசுறதுக்கு சூழ்நிலை அதிகமா இருக்கும், குடும்பம் பெரிய லெவல்ல பெரிய குடும்பம் அப்படின்னு பேசுற அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்குங்கிறதுக்காண்டி அடுத்தவங்களை அடிக்கணும் அமுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சரிங்களா? மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த பாதிப்புமே இல்லை. தொழிலால உங்க பேரு பெரிய லெவல்ல வெளியில வரும்.
வேலை பார்க்குற இடத்துல இருக்க கூட சீனியர் எம்ப்ளாயி இல்லாட்டி ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் தான் இந்த காலகட்டத்தில், எதுவும் நெகட்டிவ்க்கு வேலை இல்லை. அதனால நீங்க ஹாப்பியா இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அதிகமா அஸ்தமனம் ஆவாரு. அது ஒரு மைனஸ். ராகுவோடையும் சேருவாரு. ஒண்ணு, நீங்க பலரை பற்றி வதந்திகளை கிளப்பி விடுவீங்க. அவன் இப்படி, அவன் எப்படி. இதுக்கு காரணம் குரு வக்ரம் பெற்று ராகு 2ஆம் இடத்தையும் தொடர்பு கொண்டு புதனையும் தொடர்பு கொள்றாரு, ராகுவையும் தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கும் போதுல நீங்க பிறரை பத்தி வதந்தியை கலப்பி விடணும். இல்லையா உங்களை பத்திய வதந்திகள் ஊர் பேசும். அதாவது வதந்தி தான், உண்மையா நடந்திருக்காது. ஒண்ணு நீங்க அவங்கள பத்தி பேசியிருக்கணும், இல்ல உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசணும். இது ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு மாசத்துக்கு. அதுவும் இல்லாம பிப்ரவரி 14 வருது, வேலண்டைன்ஸ் டேக்கு வருது. அப்ப இளம் வயதினர்களுக்கு என்ன, அந்த பொண்ணு உன்னதான் பாக்குது, அந்த பையன் உன்னதான் பாக்குறான் அப்படிங்கிற அது உண்மையாவே இருக்காது. அந்த உண்மையா இல்லாத ஒரு விஷயத்த நம்பி உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணி உங்களை குழப்பி கிறுக்கனாக்கி விளைய விடுவாங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த பிப்ரவரி மந்த் பூரா அப்படி இருக்கும் உங்களுக்கு. இயல்பாவே அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்கு. அட் த சேம் டைம் அந்த பிப்ரவரியில இந்த இதுவும் வர்றதுனால, அதான் புதன் சுக்கரன் ராகு இதெல்லாம் சேர்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தோணும். கற்பனைகள் தானே எல்லாம். சோ இந்த கற்பனைகள்லாம் வர வைப்பாங்க. வதந்திகள் அதிகமாக உங்கள் பேரால் பரவப்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உண்மையாக இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா செவ்வாய் நீச்சமா இருந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா வதந்தி உண்மையா இருக்கும் கூட நம்பலாம். ஆனா உச்சமா இருக்கும்போது இந்த விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வதந்தி ஆனா பேசப்படும் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க யாரையும் வதந்தி பேசாதீங்க. உங்களை யாரும் வதந்தி பேசினா அதை விட்டுறாதீங்க. தப்பா பேசினா விட்டுறாதீங்க. சரிங்களா? இல்லாட்டி அது பரவிடும். மற்றபடி கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பா பொருளாதார நிலையில நீங்க உயர்ந்த நிலையில உன்னத நிலையில இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த கடன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். இந்த நேரத்துல கடன் வாங்காதீங்க. ஆனா வாங்குற சூழ்நிலை ஏற்படும். தாயாலேயோ தந்தையாலேயோ வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல மனைவியாலேயோ இல்ல ஆடம்பர செலவுகளாலேயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால கடன் இந்த காலகட்டத்துல பிறருடைய பணத்தை நீங்க வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.